ஹாய் எவ்ரிவன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தெரியல எனக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன், 11th ஸ்டாண்டர்டு தான் 12th ஸ்டாண்டர்டுக்கு பேசிக்கு. இல்லைன்னா அப்படின்னா 12th இப்போல்லாம் ரொம்ப 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 டஃப்பாக கேட்குறாங்க. பயப்படுத்துறதுக்கு சொல்லலை. அப்போ கொஸ்டின் பேப்பர் ஸ்ட்ராட்டஜி மாற்றும் போது நம்ம எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும்? 12th ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக நல்ல விதமாக படிக்கணும். அப்போ தான் நம்ம பேசிக் தெரிஞ்சால் தான் படிக்க முடியும். சார் கடைசி நேரத்தில் என்ன சார் பேசிக் 5 கொஸ்டின் சொல்லிட்டு போவீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் நான் என்ன சொல்கிறேன், அந்த 5 கொஸ்டின் ஒழுக்கமாக போடுக்கிறேன். ஓகேவா? நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீயா படிச்சுட்டு போய் 5 கொஸ்டின் எழுது, நல்லது. ஓகேவா? ஸோ ஆனுவல் எக்ஸாம்னு சொல்லி 100க்கு 100 மதிப்பெண்லாம் எடுக்க சொல்ல, இருக்கிற 5 மார்க் நல்லா எழுதிப்பா. டாப் மோஸ்ட் ஒரு 25 மார்க் நான் கொடுக்குறேன். இதை மட்டும் படித்தா 7 5 மார்க் எழுத முடியுமானா கன்ஃபார்மாக எழுத முடியும். ஒழுக்கமாக படி. இன்கேஸ் ஏதாவது ஒன்று ட்விஸ்ட் பண்ணிட்டா கூட 6 எழுதலாம். பட் 7 என்னால் சொல்ல முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, 11th மேக்ஸு 1.2 ஃபஸ்ட் எக்ஸைஸ் எவனாவது படிக்காமல் போயிடாதீங்க. ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வரப்போகுது அண்ட் இதுலேருந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே போட்டிருப்பீங்க இல்லையா? ஈஸி தான். அடுத்த 2.4 4th சம்மு. 2.8 பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் படிக்க முடியாதவங்க இதையாவது படிங்க. சாரி, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 2.9, 2.8 இந்த 4 சம். அடுத்த 2.12 முடிஞ்சா பாருங்கன்னா விட்டுரு. யாருக்குன்னா ரொம்ப முடியாதவங்க, நல்லா படிக்கிறவங்க பார்த்துக்கோங்க. 3rd சாப்டரில் இந்த 2 சம் ஏதோ ஒரு சம் வந்துடும். நேப்பியர் ஃபார்ம்லாம் கண்டிப்பாக படிச்சுட்டு போ ப்ரூஃபோட. 4.4 ஒரு சம் கண்டிப்பாக வரும், பார்த்துக்கோ. P of k + 1 ஜஸ்ட் ப்ரூவ் பண்ணினாலே போதும். 5.2 5 சம் படிக்கணும், முடியலையா விட்டுரு. 5.3 8 8 6 6 நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிடும். அது 5.4 இந்த 4 சம்லேருந்து ஒரு சம் கன்ஃபார்ம். கியூப் ரூட் ஆஃப் ப்ளஸ் கியூப் ரூட் அந்த சம் இருக்குல்ல, ப்ரூஃப் = 1/x². கன்ஃபார்மாக இதையாவது படிச்சுட்டு போ, கண்டிப்பாக ஒரு 5 மார்க். அடுத்து 6th சாப்டரில் நார்மல் ஃபார்முக்கு மாற்று, அந்த ஃபார்முக்கு மாற்று, இந்த ஃபார்முக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு ஒரு 2 சம்மு. கொலினியர் ஒரு சம்மு. அண்ட் 11 12 13 4th கூட விட்டா எனக்கு பிரச்சனை இல்லை. 11 12 13 14 இருக்கு பாரு, கண்டிப்பாக 15 விட்டா கூட பிரச்சனை இல்லை. 11 12 13 14 விட்டுறாது. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கண்டுபிடிச்சி ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அந்த கொஸ்டின் இது விட்டுறாது. 2 இருக்குது, பார்த்துக்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்க. ஓகேவா? கொலினியரு அந்த நார்மல் ஃபார்ம் பார்த்து அவ்வளோதான். 7th சாப்டர் ஸ்கியூ மேட்ரிக்ஸு 7.2 2 சம் தான். 7.3 ஃபேக்டர் தீரம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபேக்டர் தீரம் கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. இதுலேருந்து ஒரு சம் வந்துடும். அண்ட் லாஸ்ட் எக்ஸசைஸில் 3 எக்ஸாம்பிள் ப்ராடக்ட்டில் இன்டூ பண்ண ஆன்சர் நினச்சிட்ருக்கேன். சில சேஞ்சஸ் பண்ணணும், அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோ. அடுத்து 8.1 அந்த தீரம் படிக்காமல் போயிடாது. நான் கூட ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட கேட்டேன், தீரம் படிச்சிட்டிங்களா? தீரம் படிக்கல. தீரம் படிக்காமல் யாரோ போவாங்க. தீரம் வந்து என்னது? அந்த குவாடிலேட்டரல், அந்த மீடியன் படிக்காமல் யாரோ போவாங்க, மீடியன் படிச்சு. செக்ஷன் ஃபார்மில் படிக்காமல் போவாங்களா, படிச்சிருங்க. 8.2 கோப்ளானர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அவ்வளோதான். இதுலேருந்து ஒரு சம் வரப்போகுது. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சம், அவ்வளோதான். இந்த ப்ரூஃப் கண்டிப்பாக படிச்சுட்டு போட்டுப்பார். இதுலேருந்து ஒரு 5 மார்க், அவ்வளோதான். 10th சாப்டர் வா. 10th சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோலாம் படிக்கலைன்னா 10.4 இந்த சம் இருக்குது பாரு, இதுலேருந்து ஒரு சம்மு. சார் 19 20 பார்க்க முடியாது அப்படின்னா லாஸ்ட் 4 சம் பார்த்துட்டு போயிரு. கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் எழுதிடலாம். அதுக்கப்புறம் 10.27 ரிப்பீட்டடாக கேட்குறது, 10.16 24 ரிப்பீட்டடாக கேட்குறது. அதனால் ஆனால் கன்ஃபார்மாக என்னால் அடித்து சொல்ல முடியும். 24 25 26 28 27 இன்க்ளூட் பண்ணால் சந்தோஷம். இந்த 4 சம்லேருந்து ஒரு 5 மார்க் வரதான் போகுது. அடுத்தது 11.11 11.2 11.12 வந்து எல்லாமே படிக்கணும் எக்ஸாம்பிளோட. அதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும் இன்டெக்ரலில். 11.11 இது வந்து கண்டிப்பாக இதுலேருந்து வரும். முடிஞ்சால் படிங்க, இல்லை இன்டெக்ரல் ஒமிட் பண்ணாலும் சரி. 12th சாப்டர் வந்து பெய்ஸ் தியரம் வந்து 12.4 கண்டிப்பாக இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதிடலாம். அண்ட் 12.3 வந்து 5 சம் இருக்கும். 12.3 5 சம் இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. 12th ஒரு 5 சம் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அது ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ஸோ அவ்வளோதான். பாருங்களேன், 2 பக்கம் தான் இருக்குது. இதை படிக்க மாட்டிங்களா? 2 பக்கம் தான். அப்போது நம்ம எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறோமோ அதெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க. அதை படிச்சிங்கனாலே 7 5 மார்க் எழுதலாம். இப்போவும் சொல்கிறேன், படிக்கணுமே படிக்காத, ஏதாவது கொஞ்சம் நாலேஜுக்காக அந்த 7 5 மார்க் நீ போட்டு பழகு. நான் இப்போவும் சொல்கிறேன், கண்டிப்பாக 12th ஒரு சின்ன ஸ்பார்க் உண்டாகும். இனி என்னத்தை போய் உண்டாகுது அப்படிலாம் நினைக்காத, உனக்காக பண்ணு. ஏன்னா இனி ஒரு வாரத்தில் 12th ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸ்கூலில், அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ 12th போயிட்டோம்னா நமக்கு படிக்கிறதுக்கு நிறையா இருக்கும். 11th மாதிரி விளையாண்டுருக்க முடியாது. ஸோ அதனால் தயவு செய்து கொஞ்சம் சீரியஸாக இந்த ஆனுவல் எக்ஸாமை பாஸ் மார்க் எடுக்கிறது டீசெண்டாக எடுங்க. ஒரு 35 40 எடுக்கிறோம்னா 50 மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள், முடியும். ஓகேவா? 2 மார்க் 3 மார்க்கும் தனியாக போடுறேன். நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குல்ல, ஸோ அதனால் நம்ம படிச்சுக்கலாம். இந்த 5 மார்க்லாம் ஸ்டார்ட் பண்ணி படிங்க. பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்னு நான் சொல்லிடுறேன். பாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சாப்டரு, ஓகேவா, நேப்பியர் ஃபார்முலா 4.4 அந்த ப்ரொசீஜர் போட்டால் 3 மார்க் கிடச்சிரும். இந்த 5.4 4 சம்மு பாஸ் பண்ணுறதுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் முடிஞ்சால் பார்த்துட்டு அதுலேருந்து ஒன்று வந்துடும். அடுத்தது
7th சாப்டர் மேட்ரிக்ஸ் படிக்க மாட்டியா? ஈஸி தானே, ஃபேக்டர் தியரம். அண்ட் இந்த தியரம் ஒன்று படிச்சிட்டு கோப்லான ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்புறம் இது ஒன்று, இந்த 4 சம், இந்த 4 சம். அப்புறம் 12th சாப்டரில் முடிஞ்சால் இந்த 4 சம் பார்த்துருப்போம். பெய்ஸ் தியரமில் நம்ம ஃபேக்ட்ரி 1 ஃபேக்ட்ரி 2 அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி இந்த சம்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று வரலாம். யூன் சம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது தவறுதலாக பேசுகிறத மன்னிச்சிருங்க. ஏன்னா ஃப்யூச்சர் நீங்கள் தான் எனக்கு, நீங்களே நான் இல்லை. ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக 11th 10th எனக்கு இருந்தீங்க. அதை விட பல மடங்கு சப்போர்ட்டில் இருப்பீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நானும் உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நீங்களும் எனக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எனக்காக இல்லை, உங்கள் ஃபேமிலிக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக 12th ஜெயிக்க முடியும். நல்லபடியாக மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க. அண்ட் முடிஞ்சுன்னு ஒரு கண்டமே முடிஞ்ச மாதிரி இல்லை, எக்ஸாம் முடிய போதில் 27ஆம் தேதி நினைக்கிற முடியுது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் 12th ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.